அவர் எப்ப குளிப்பாரு, எப்ப சாப்பிடுவாரு, எப்ப தூங்குவாரு அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. அவரை நாங்க பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே ஒரு அழுக்கான தோற்றத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு பலம் இருந்தது. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரை அழுக்கு சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய உண்மையான பெயர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது எப்போ அப்படின்னா 1918 கார்த்திகை மாதம் தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவரு மிருக சீரசம் நட்சத்திரத்துல பிறந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த மாதத்துல, அதாவது கார்த்திகை மாதத்துல அந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு நாள்ல குரு பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பூஜையை வருஷம் கார்த்திகை மாதம் அந்த நட்சத்திரத்துல வர அந்த நாள்ல நடத்துறாங்க.